Hi friends, வாங்க நம்ம சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4-5 எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு கிரேவி நிறைய வேணுன்றதுனால ஒரு 4-5 வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், அப்புறம் கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, தக்காளி ஒரு மீடியமாக ஒரு 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து கல் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மசாலாக்கள். நான் ரொம்ப மசாலா யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அதனால் ஒரு 4லேருந்து 5 கிராம்பு எடுத்துக்கோங்க, 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் வந்து கடல் பாசி, அப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய் 2, அப்புறம் பிரியாணி இலை. சரி வாங்க இப்போ நம்ம எப்படி கிரேவி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் கடலெண்ணெய் ஊற்றுறேன். தேவையான ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டமும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் தீஞ்சிரும். நம்ம வச்சுருக்கிற ஸ்பைசஸ் போட்டுடலாம். கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதெல்லாம் போட்டுடலாம். அது மாதிரி காஞ்ச மிளகாவையும் நம்ம வந்து சின்னதாக கிள்ளி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாவை கருக விட்டுற வேண்டாம். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுட்டு ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். நம்ம ஆனியன் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும் கிரேவி. நம்ம அதில் ஆனியன் வதக்கிறதுல தாங்க இருக்குது நம்ம டேஸ்ட்டு. ஆனியன் மட்டும் சொல்லிட முடியாது, எல்லாமே இருக்குது. பட் ஆனால் ஆனியன் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். ப்ளஸ் வந்து நம்ம டக்குன்னு வந்து டிஷ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம இப்போ நைட்டுலாம் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம நல்லா வதக்கினோன்னா ஆனியன் டக்குன்னு கெட்டு போகாது. ஸோ அதனால் வந்து ஆனியனை வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஸோ வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். இதில் இந்த உப்பு சீக்கிரம் சேர்த்தோம்னா ஆனியன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாடை வந்து போகணும். போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியுமே நல்லா மசங்கணும், நல்லா ஸ்மாஷ் ஆகணும், அதுக்கு குக் பண்ணணும். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன். அப்போ தான் டக்குன்னு வந்து குக் ஆகும், நல்லா சாஃப்ட் ஆகிடும் தக்காளி. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கலரிட்டு நான் வந்து மூடி வைக்கிறேன். அப்போ சீக்கிரம் குக் ஆகிடும் தக்காளி. நல்லா மசிஞ்சிருச்சு. புதினா கொத்தமல்லியை சேர்த்துப்போம். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்துப்போம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா புளிக்கணும்னு அவசியம் இல்லை. புளிச்ச தயிராக இருந்தாலும் ஓகே தான், நார்மலாக இருந்தாலும் ஓகே தான். தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். அதே மாதிரி அந்த நீச்சு ஸ்மெல்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வராது. ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் விடுங்க. ஒரு 1 மினிட் கிட்ட விடுங்களேன். அது ஆயில் மேலே பிரிஞ்சு வரும், ஒரு கிரேவி மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வரணும். பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி லெக் பீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். இல்லை, நான் கோடு போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உப்பு காரம்லாம் நல்லா இறங்கும். சரி வாங்க இப்போ சிக்கன் போட்டுடலாம். நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க.
ஏன்னா வந்து சிக்கன்லேயே தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து பிழிஞ்சிட்டு போடுங்க. அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்ட உடனே உப்பு மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுறாதீங்க. காரம்லாம் சிக்கன் வந்து கொஞ்சம் மசாலாவில் போட்டு ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து காரம் அதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் ஹாஃப் குக், கொஞ்சம் குக்கான உங்களுக்கு சுருங்கி போனது தெரியும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து உப்பு காரம் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ பாருங்கள், கொஞ்சம் போட்டதுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுருங்கி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. ஏன்னா நான் பெப்பரும் போடுறேன் கடைசியில், அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா காஞ்ச மிளகாவும் போடுறேன் இல்லையா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் நான் பெப்பர் போடுறதுனால. ஸோ நான் ஒரு 2.5 ஸ்பூன் 2.25 ஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கரம் மசாலா. இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா சிக்கன் மசாலா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆப்ஷனல் தான் ரெண்டுமே. என்கிட்ட இருக்கிறதுன்றதுனால நான் போட ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போடுறேன். கொஞ்சமாக கல்லுப்பு, ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ நல்லா கலந்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். சிக்கன்லாம் தண்ணி விடும், பட் எனக்கு கிரேவி கொஞ்சம் வேணுன்றதுனால நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ராவே விடுறேன். என்னோட சிக்கன் கிரேவிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோடய டிஷ்ஷஸே வந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஏன் சொல்லுங்கன்னா, எங்கள் வீட்டில் நான் வந்து சரி, என் ஹஸ்பண்டும் சரி, எல்லோரும் சரி, என் ஹஸ்பண்ட் கூட ஒரு இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் மசாலா வந்து அதிகமாக இருந்தால் சுத்தமாக பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி நெஞ்செரிச்சலாகவே இருக்கும். அதனால நான் எப்போவுமே மசாலாஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிப்பேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த சோம்புலாம் நான் என்ன பண்ணுவேன்னா வாயில் அடிப்படுமா, அதனால வந்து நான் இதில் சேர்க்க மாட்டேன். இந்த தேங்காய்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, ஸோ நான் அதுலேயே ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அரைச்சி நான் குழம்புக்குலாம் அப்படியே ஊற்றிடுவேன். அதனால நான் வந்து தனியாக போட மாட்டேன் மசாலா இதில். ஸோ வெறும் போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேன். ரொம்ப ஓவர் மசாலாவாக இருந்தால் ரொம்ப ஓவராக ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு. ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் வந்து கொஞ்சம் மூடி வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ், ஒரு கொதி வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். இப்போ வந்து ஃப்ளேம் ஹைலியே வச்சுக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சிம் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இப்போ திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இந்த கொதி வருது இல்லையா, அந்த கொதி வர டைமில் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஸ்லோவாக இல்லாமல் மீடியமாக இல்லாமல் மாடரேட்டாக வச்சுக்கோங்க. அதுலேயே வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து குக் ஆகட்டும். வாங்க, 15 to 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, நல்லா ஸ்மெல்லுங்க. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இருக்கும் போதே சூடாக இருக்கு. எவ்வளோ ஜூஸ், எவ்வளோ கட்டாகும் பார்த்தீங்களா. நல்லா குக் ஆகிருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சேன், இப்போ நான் இடித்தேன் அந்த பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம், ரொம்ப விட்டுறாதீங்க, அப்புறம் வந்து ஒரு மாதிரி கசப்பு எடுக்க ஆரம்பிச்சிடும். பெப்பர் போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு இருக்குங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து சுடு சாப்பாட்டில் போட்டு சிக்கன் கிரேவி ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதுவுமே சப்பாத்திக்கும் இன்னும் அல்டிமேட் காம்பினேஷனாக இருக்கும் சிக்கன் கிரேவி. ஸோ உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.